இங்க நம்ம ஹீரோயின் கால்ல ஒரு ஆணி குத்துனது அவங்க கால்ல இருந்து வந்த ரத்தம் அந்த கட்டி கீழே இருக்க ஒரு கல்லு மேல விழுகுது. இப்போ அந்த கல்லை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல வச்சுக்க அந்த செகண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அவங்க எதிர்பார்த்த வேலையுமே கிடைச்சிருது. இப்போ நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்க்குற மேனேஜரும் நம்ம ஹீரோயின் பண்ண வேலையை தான் பண்ணன்னு சொல்லி நல்ல பேரை வாங்கிக்கிறாங்க. இதனால கடுப்பான ஹீரோயினுமே இந்த மாதிரி அடுத்தவங்க வேலையில வாடுறவங்க பேசாம செத்துடலான்னு சொல்லி தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்த அடுத்த செகண்டே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்தபடியே ஒரு டேபிள் மேல ஏறி வந்து அங்க இருக்க விண்டோ வழியா கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு தான் என்ன விஷயத்த சொல்றோமோ அது அப்படியே நடக்குதுங்கிறதே புரியுது. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே தன்னோட பிளானை எம்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எம்டியோ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை தப்பா டச் பண்றாங்க. இதனால கடுப்பான அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டுமே ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான நம்ம ஹீரோயினுமே நேரா போய் அந்த எம்டியை உனக்குல நல்ல சவே வராதுங்கிற மாதிரி திட்டிட்டு வந்துடுறாங்க. தான் எது சொன்னாலும் அப்படியே நடக்குது, எங்க இந்த எம்டியோட உயிரும் போயிருமோன்னு சொல்லி பயந்த நம்ம ஹீரோயின் இப்ப அந்த எம்டியை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே போறாங்க. பார்த்த அந்த இடத்துல இருந்து ஒரு தகடு பறந்து வந்து அந்த எம்டியோட கழுத்தை வெட்டி அவர் அந்த இடத்துலயே இப்ப செத்துறாரு. தன்னால இப்படி பல பேரோட உயிர் போகுதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயின் இந்த கல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவங்க அந்த கல்லை தூக்கி போட்டு உடைச்சிடறாங்க. அந்த கல்லுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆத்மாவை யாரோ அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தெரியாம அந்த கல்லை உடைச்சதுனால இப்போ உள்ள இருந்த ஆத்மாவும் வெளியே வந்துருது. இப்படி வெளியே வந்த ஆத்மாவும் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. பயந்து போன நம்ம ஹீரோயினுமே உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க.